Students, 10th English public examsக்கான ஒரு ப்ரீவியஸ் இயரோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட்டோடது பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களோட ஆனுவல் எக்ஸாம்ஸ், அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2026க்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர், அவ்வளோதான். ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 14 1 மார்க் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 14 1 மார்க்ஸில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ 14 கொஷின்ஸ்க்கான 1 மார்க்குக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நேற்று இல்லை, ஃப்ரைடே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறீங்க பிடிஎஃப் ஓப்பன் ஆகலைன்ட்டு. தயவு செஞ்சு வேறு ஒரு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் பிடிஎஃபே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ 1 மார்க்ஸில் சினானிம்ஸ் 3 கேட்குறாங்க, ஆண்டனிம்ஸ் 3 கேட்குறாங்க. அதுக்கடுத்தது ப்ளூரல் ஃபார்ம்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸு ப்ரிஃபிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்ரிவியேஷன், அடுத்தது பிரேசல் வெர்பு, அடுத்து காம்பவுண்ட் வேர்பு, ப்ரிப்போசிஷன், அடுத்து வேர்பு, டென்சஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பு, அடுத்த லிங்கர் ஃபார்ம். இது எல்லாமே 14ல் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு செக்ஷன் 1ல் ப்ரோஸோட 2 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த 2 மார்க் கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்களோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் எதெல்லாம் அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எனி 3 ஆஃப் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் சென்டென்ஸ் ஆர் 2. இதில் வந்து உங்களுக்கு 4 கொடுத்துட்டு அதில் 3 எழுத சொல்கிறாங்க. ஸோ 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஷன் 2 பார்த்தோன்னா போய்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, அப்ரிஷியேஷன் கொஷின். ஸோ இது 4 கொடுத்துட்டு உங்களை 3 எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுவுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே வரும்னு நினச்சி எதையுமே படிக்காதீங்க. நம்ம கல்வி விஜி சேனல் அப்படின்னு கிடையாது. எந்த சேனலாக இருந்தாலும் மாடல் கொஷின் பேப்பர் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எங்கேயுமே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு தான் காலையில் தான் கொஷின் பேப்பர் அவுட் ஆகும். ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி படிங்க. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், எனக்கு வீடியோ வியூஸ் போகலைன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் மாடல் கொஷின் பேப்பராக கன்சிடர் பண்ணி மற்ற எல்லாத்தையும் பாருங்கள். இது அப்படியே வரும், நம்பி எதையும் படிக்காதீங்க. ஆனால் பேராகிராஃப் ப்ரோஸை மட்டும் தைரியமாக நீங்கள் படிக்கலாம். அதாவது ப்ரோஸ் பேராகிராஃபாக இருக்கட்டும், போயம் பேராகிராஃபாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீங்கள் 4 யூனிட் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு 4 யூனிட் ரெடி ஆகிடுங்க. இல்லை எனக்கு ஒரு 100க்கு ஒரு 60 70 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 யூனிட் ரெடி ஆகிடுங்க. புரியுதுங்களா? அடுத்து கிராமர் பார்ட்டு, ரிப்போர்ட் ஸ்பீச்சு, வாய்ஸு, அடுத்து பங்க்சுவேட்டு, அடுத்து சிம்பிள் சென்டென்ஸு, அடுத்தது மீனிங்ஃபுல் கோக்ரண்ட் ஆர்டர், கரெக்ட் ஆர்டர், ஜம்பிள் சென்டென்ஸ், ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஒன்றும் இல்லை, ஹேடு, மேடு, ஹீ, ஃப்ளைட், ஹிஸ்ஸு ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே அரேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதை படித்து பார்க்கும்போதே கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னாவே ஆன்சர் எழுதிடலாம். அடுத்து பங்க்சுவேட் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விட்டுட்டு வராதிங்க. பப்ளிக் எக்ஸாமை பொறுத்தவரையும் எதையுமே விடக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக அதில் ஒரு 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து 28 வந்து ரோட் மேப்பு. ரோட் மேப்புக்கு உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருக்கேன் ரோட் மேப்புன்னு. சரி, ரோட் மேப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் அந்த வீடியோவை வேணால் உங்களுக்கு லிங்க் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். புரியுதுங்களா? வீடியோ ஏன்னா நான் திரும்ப இந்நேரத்துக்கு நான் வீடியோ போட்டு அது உங்களுக்கு ரீச் ஆகிறது கஷ்டம். ஆல்ரெடி இருக்கிற வீடியோ நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் லிங்கோடையே கொடுத்துருக்கேன். தெளிவாக ரோட் மேப்புக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது எந்த இதில் இருக்குன்னு தெரியல. ரோட் மேப் வேணுன்றவங்க மட்டும் ரோட் மேப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை தேடி உங்களுக்கு பின் பண்ணுறேன் கமெண்ட்டில். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னாக்கா பேராகிராஃப் கொஷின் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 கொடுத்துட்டு அதில் 2 எழுத சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. பேராகிராஃப் அப்படின்னா ஒரு யூனிட்லேயே உங்களுக்கு 2 பேரா 3 பேரா இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எந்த யூனிட்டில் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் காமனாக இருக்க ஒரு பேராகிராஃப் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் அழகாக அதுக்கு வந்து நம்ம சினோப்சிஸ் போட்டு கன்க்ளூஷன், மாரல் இதெல்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா, ஆத்தர் நேம் எழுதி, லெசன் நேம் எழுதி எல்லாம் பண்ணோன்னாக்கா ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும். அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போய் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்தது வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து டாப்பர்ஸ்க்கான ஒரு வீடியோ, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்களுக்கான அந்த ப்ரோஸ் நோட்ஸுக்கான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது பழைய வீடியோ தான், அதில் வந்து பிடிஎஃப்லாம் இருக்கும். சரிங்களா? வேணுன்றவங்க டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஷன் 2ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கிரம்பிள் ஃபேமிலி போயம்
போயமில் வந்து 33, 34. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தில் நீங்கள் ரெண்டுமே கூட எழுதலாம். ஸோ இல்லை எனி ஒன்றும் தெரிஞ்சது அப்படின்னா அதை அட்டன் பண்ணிவிட்டு 35 கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் 36 பேராஃப்ரேஸை முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ இதில் 2 போயம் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 போயம் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து செக்ஷன் 3 பொறுத்த வரையும் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ். இதில் வந்து ஒரு சென்டென்ஸ் தப்பானாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் போயிடும். ஏன்னா இப்போ வந்து 3rd உள்ளது 4th வரணும், 4th உள்ளது 5th வரணும் அப்படின்னும் போது 2 சென்டென்ஸ் மாறிடும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். எதை அட்டன் பண்ணால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 5 மார்க்ஸில். அடுத்து பேசேஜ் கொடுத்து கொஷின் ஈஸியாக இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் எனி ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ 37, 38 அப்படின்னா என்னை பொறுத்த வரையும் 37 நல்லா தெரியும் அப்படின்னா 37 அட்டன் பண்ணுங்க. இது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக கோக்ரண்ட்டாக ஆர்டரில் எழுதிட்டு இதில் வந்து ஏபிசின்னு போடணுமா அப்படின்னு கேட்டிங்க, கண்டிப்பாக போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பாயிண்ட் எழுதுறீங்களோ அந்த பாயிண்ட்டோட சப்டிவிஷனை மேலே எழுதுங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் எழுதுறீங்க, அதோட சப்டிவிஷன் எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி சப்டிவிஷன் எழுதி நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. புரியுதுங்களா? இல்லை எனக்கு இது தெரியல அப்படின்னும் போது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பேசேஜிலேருந்து கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். நான் தொடர்ச்சியாக ஒரு 4-5 வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உட்காந்து நீங்கள் எல்லா வீடியோ உட்காந்து லென்த்தியாக பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரையும் ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கீங்களோ அதிலேருந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அடுத்தது பார்த்தோன்னா 40th கொஷின் பார்த்துக்கோங்க. இது என்ன 40th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் கோமதி லெட்டர். ஸோ லெட்டர் டு எ நியூஸ் பேப்பர் ஷோயிங் யுவர் கன்சர்ன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார்மலாக இருந்தாலும் இன்ஃபார்மலாக இருந்தாலும் நமக்கு அந்த சொல்யூஷனுக்கும் அந்த பாடி ஆஃப் த லெட்டருக்கும் இதுக்குமே நமக்கு வந்து மார்க் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இதுக்கான நோட்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து 41 பார்த்துக்கோங்க. 41 பார்த்தோன்னாக்கா நோட்டீஸ் ரைட்டிங்கா இது? ஆமாம், நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ அதுவும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். 42 பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், அதுவும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். 43 நோட்ஸாக சம்மரியானா என்னை பொறுத்தவரை சம்மரி ஈஸி. ஒரு டைட்டிலை கொடுங்க, அதாவது ரஃப் காப்பி டைட்டில் கொடுத்து ரஃப் காப்பி எழுதுங்க. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் 3ல் 1 பங்கு ரஃப் காப்பி, அதுக்கப்புறம் ரஃப் காப்பிலேருந்து அதில் 1 பங்கு, 3ல் 1 பங்கு, 2ல் 1 பங்கு ஃபேர் காப்பி. ஸோ நம்பர் ஆஃப் ரஃப் காப்பி, நம்பர் ஆஃப் ஃபேர் காப்பின்னு எழுதிடுங்க, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரஃப் காப்பியை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். கண்டிப்பாக ஹெட்டிங் கொடுத்துருக்கணும். இதுக்கே 5 மார்க்ஸு. அடுத்து 44th எரர் தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக பாருங்கள் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, 4 கேட்டிருக்காங்களே, 5 மார்க்ஸு. ஸோ இந்த இதில் உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதை ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெமரிக்கு நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போனீங்கன்னா ரிஸ்க் எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச வரை எல்லாத்தையுமே பார்க்குறது பெட்டர். அடுத்து பார்ட் 4ல் 8 மார்க்ஸு. இதில் 46th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிங்க ஃபஸ்ட்டு 4 சப்ளிமெண்ட்ரி படித்தா போதுமான்னு. தாராளமாக போதும். ஏன்னா எனி 1 தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக 1 வந்துடும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4லேருந்து 1 கண்டிப்பாக வந்துடும். இல்லை லாஸ்ட்டு 4லேருந்து 1 வரும், இல்லை ஃபஸ்ட்டு 4லேருந்து 1 வரும். தைரியமாக போகலாம். என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ கொடுத்துருக்க இந்த ஹிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஹெட்டிங் கொடுத்து அழகாக ப்ராப்பராக பண்ணிட்டு கன்க்ளூஷன் மாரல்லாம் முடிஞ்சதுன்னா கூட பண்ணுங்கள். சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து 47th கொஷின் பேசேஜ் கொடுத்து கொஷின் கேட்குறாங்க. அதை அட்டன் பண்ணுறது பெட்டர். ஏன்னா போய்டிக் லைன்லேருந்து நம்ம கொஷின்ஸ் எழுதுறது அப்படின்றது சாத்தியம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் கீ பார்த்துருவோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் டைமில் கூட லைக் பண்ண சொல்கிறாங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்க சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோஸ் வந்து உங்களை மாதிரி படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன வீடியோஸ் போடலாம், ரோட் மேப் வேணுன்றவங்க ரோட் மேப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டாப்பர்ஸ் நோட்ஸ் வேணுன்றவங்க டாப்பர்ஸ் நோட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆன்சர் கீ பாருங்கள். இதில் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷின் நம்பர் எழுதி கோட் ஆப்ஷன் எழுதிட்டு ஆன்சர் எழுதணும். சரிங்களா? 14 1 மார்க் கொஷின்ஸ்க்கான ஆன்சரு. ஸோ அந்த கொஷின் பார்த்துருப்பீங்க. அதுக்கான நோட்ஸ் என்ன அப்படின்றதும் பார்த்துக்கோங்க, எந்த மாதிரி நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது 2 மார்க் கொஷின்ஸ். 2 மார்க் கொஷின்ஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு 15 16 17 18 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது போய்டிக் லைன் கொடுத்து அதோட கொஷின்ஸு. ஓகே. மார்க்ஸ் ஷால் பி கிவன் ஆன் மியர் அட்டெம்ப்ட். ஓகே. ஸோ 18th ஒன் வந்து அட்டன் பண்ணாவே உங்களுக்கு மார்க்குன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 2ல் போய்டிக் லைனுக்கான ஆன்சர்.
ஸோ நீங்கள் இதெல்லாம் 3 தான் சூஸ் பண்ணி எழுதணும். இது ஆன்சர் கீன்றதுனால எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 மார்க் கொஷின் கிராமர் பார்ட்டு 23, 24, 25, 26, 27 ரிப்போர்ட் ஸ்பீச்சு எல்லாமே கொடுத்துருக்கு. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து எனி ரெலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேபி கிவன் ஃபுல் மார்க்ஸ். இது ரோட் மேப்புக்கு, சரிங்களா? ஸோ ரோட் மேப்பு அழகாக எல்லாருக்குமே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அட்டன் பண்ணுங்கள் ப்ளீஸ், விட்டுறாதீங்க. பேராகிராஃபில் 29 இதில் கீ பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. வெறும் இந்த நோட்ஸ் மட்டும் எழுதுனா மார்க் கொடுத்துட மாட்டாங்க. ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக் யூஸிங் த ஹிண்ட்ஸ் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர். கொடுத்துருக்க இந்த ஹிண்டெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க இதோட ரிலேட்டடாக நோட்ஸ் கொடுத்துருக்காங்க மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அப்படின்னா அதுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் எல்லா பேராகிராஃபும் சொல்லுவாங்க, சரிங்களா? இது 30. அடுத்து 31 கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் சசங்கா சன்யால். ஸோ அடுத்தது 32 பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் இல்லையா? அடுத்தது 5 மார்க்ஸில் செக்ஷன் 2ல் கொஷின் நம்பர் 33 போயம். ஸோ இதையும் பாருங்கள், பேராகிராஃப் இன்கார்பரேட்டிங் போயம் பேராகிராஃப். அடுத்து 34 ஆன்ஸ் ஆட்டிடியூட் கிரிக்கெட்ஸ் ஆட்டிடியூட். அடுத்து 35 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். 36 போய்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ டைட்டில் பேராஃப்ரேசிங் பேராஃப்ரேஸ். ஸோ பேராஃப்ரேஸ் தெரிஞ்ச அட்டன் பண்ணுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆப்ஷனில். அடுத்து 5 மார்க் கொஷின்ஸில் எனி ஒன் சொல்லியிருக்காங்க. 37 அடுத்து 38 இது ரெண்டில் ஏதாவது ஒன்று, சரிங்களா? ஸோ முலன் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது எனி 4 கொஷின்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், அவுட்லைனுக்கு 1 மார்க்கு, டைட்டிலுக்கு, பிக்சருக்கு, கேப்ஷனுக்கு, அட்ரஸ்க்கு எல்லாமே 1 மார்க்கு. லெட்டர் ரைட்டிங்கில் ஃப்ரம் 2க்கு 1 மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு, டேட்டு சல்யூஷன் 1 மார்க்கு, சப்ஸ்கிரிப்ஷன் சூப்பர்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க்கு. நோட்டீஸ் ரைட்டிங்கில் அப்படி தான், நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ப்ரோக்ராமுக்கு 1 மார்க்கு, டேட் அண்ட் வென்யூக்கு 1 மார்க்கு, கண்டென்ட்டுக்கு 2 மார்க்கு, நேம் அண்ட் டெசிக்னேஷனுக்கு 1 மார்க்கு. அதே மாதிரி பிக்சர் காம்ப்ரிஹென்ஷனில் ரிலவெண்ட் சென்டென்ஸ் இருந்தது வித்தவுட் மிஸ்டேக்ஸ்னால் 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நோட்ஸ் அட்டன் பண்ணுறதை விட சம்மரி அட்டன் பண்ணிடுங்க. டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ரஃப் காப்பிக்கு 2 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 2 மார்க். ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்பாட் த எரர் தெரிஞ்சு அட்டன் பண்ணிவிடுங்க, தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சாய்ஸில். மெமரி ஓகே. அதுக்கடுத்தது சப்ளிமெண்ட்ரி ரீடர். இதில் பாருங்கள் சம்மரி ஹிண்ட்டோடு கொடுத்துட்றாங்க. டெவலப் த ஹிண்ட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 1 நம்ம எழுதணும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டோரி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பெட்ரு. அடுத்து 47 அதில் ஏ, அடுத்தது அதோட பி ஆப்ஷன் 47க்கு, சரிங்களா? 47 என்ன, உங்களுக்கு ஒரு பேரா கொடுத்துட்டு பேசேஜிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறது ஏ, அடுத்து பி வந்து போய்டிக் லைன் கொடுத்து அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். முடிஞ்ச வரையும் நைட்டோ இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் விடிய காலில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோஸ் போடுவோம். முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு ரோட் மேப் வீடியோ வேணுன்றவங்க கமெண்ட்டில் ரோட் மேப்னு சொல்லுங்கள். இல்லை டாப்பர்ஸ் நோட்ஸ் வேணுன்றவங்க டாப்பர்ஸ் நோட்ஸ்ன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் கமெண்ட்டில். தேங்க்யூ.